ஜப்பானிய ஆக்கிரமிப்பு. வடபுற சீன பகுதிகளை தொடர்ச்சியாக ஆக்கிரமித்து வந்த ஜப்பான் மஞ்சூரியாவை தனது இராணுவ ஸ்தலமாக பயன்படுத்தியது. அதாவது என்னென்னா, இந்த ஜப்பான் பார்த்தீங்கன்னா சீனா கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சுட்டு வராங்க. வடபுற சீன பகுதிகளை தொடர்ச்சியாக ஆக்கிரமிச்சுட்டு வந்த ஜப்பான் அவங்களுக்குன்னு ஆக்கிரமிச்சுட்டு வந்தாலும் அவங்களுக்குன்னு ஷெல்டருக்குன்னு ஒரு இடம் தேவையில்லைங்களா? அவங்களுடைய இராணுவ ஸ்தலங்களை தங்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை இல்லையா? அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜப்பான் மஞ்சூரியாவை அவங்களுடைய இராணுவ ஸ்தலமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போது மாசேதுங் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, ஜப்பானுக்கு எதிராக போரிட ஷியாங்கே ஷேக் தேவை அப்படின்னும் அவர் கோமிங்டாங் மீது சிறிது காலத்திற்காவது கட்டுப்பாடு கொண்டிருப்பது அவசியம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஜப்பான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சீனாவை ஆக்கிரமிச்சுட்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அடிமைப்படுத்திடுவாங்க இல்லையா? அதனால் இவங்களை எதிர்த்து போராடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கோமிங்டாங்குடைய தலைவர் ஷியாங்கே ஷேக் தேவை அப்படின்னு மாவோ பார்த்தீங்கன்னா நினைக்கிறாரு. அவர் இன்னும் கொஞ்ச நாளைக்காவது கோமிங்டாங் மீது பார்த்தீங்கன்னா அவர் கட்டுப்பாடு கொண்டிருக்கிறது அவசியம் அப்படின்னு மாவோ பார்த்தீங்கன்னா நினைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான நெறிப்படுத்தப்பட்ட சிந்தனையால் பொதுவுடைமைவாதிகளின் மீதான தாக்குதல் பார்த்தீங்கன்னா சிறிது சிறிதாக பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போது உள்ளூருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கு பிரச்சனை இருக்கலாம். வெளியிலிருந்து ஜப்பான்காரன் பார்த்தீங்கன்னா உள்ளே வரான். நீ எங்களை எதிர்க்கிறத விட்டுவிட்டு நீ அவங்கள எதிர்த்த அப்படின்னா பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னு மாவோ பார்த்தீங்கன்னா நினைக்கிறார். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நெறிப்படுத்தப்பட்ட சிந்தனையாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, பொதுவுடைமைவாதிகளின் மீதான தாக்குதல் பார்த்தீங்கன்னா சிறிது சிறிதாக குறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல வராங்க.